லா 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 லா. ஏய் ஜிம்மி, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமாடா? என் பேர் ஜிம்மின்னு உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா? நோ 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 நோ. எங்கள் அப்பா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏய், நான் ஸ்ட்ரேஞ்சர் இல்லைடா, நான் உன் பின்னாடியே தானே இருக்கேன். ஏன் கூட இருக்கியா? நீ யாரு? என் பேரு தான் லூசிஃபர். லூசா? ஏய், லூஸ் இல்லடா, லூசிஃபர். நான் தான் இந்த உலகத்துக்கே அதிபதிடா. உலகத்துக்கே அதிபதியா? ஆமா. உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கு? என்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. என்கிட்ட ஃபோன் இருக்கு, அதில் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், நிறைய கேம் விளையாடலாம், நம்ம வந்துட்டு நிறைய ஊர் சுற்றலாம், பொய் சொல்லிக்கலாம், திருடிக்கலாம், நிறைய பண்ணலாடா. லா லா லா, இத்தனை பண்ணலாமா? ஆமா. அப்போ ஃபோன் பார்த்தா அம்மா திட்டுவாங்களே. அவங்களுக்குலாம் தெரிய வராதுடா. பொய் சொன்னா தப்பாச்சே. அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம யாருக்குமே தெரியாம நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம். அப்படியா? ஆமா. கேட்கவே ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கும். அப்ப நான் ஃப்ரெண்ட் ஆயிக்கிறேன். கண்டிப்பாடா, வா. லூசிஃபர் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. லூசிஃபர் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ. ஜிம்மி, ஜிம்மி, நீங்க யாரு? நானா? நான் வந்து ஜீசஸ். ஜீசஸா? ஆமா. எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானே. அவன்ட்டு உலகத்துல இருக்க எல்லாம் இருக்காமே. வேணா ஜிம்மி, அது பண்ணாத. அவன் தப்பான ஆளு. அவர் சொல்றத கேட்காத ஜிம்மி, கேட்காத. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இல்லை ஜிம்மி, என் கூட வா நீ. ஜீசஸ், உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட உலகத்தில் இருக்கிறது எதுவுமே இல்லைப்பா. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? அப்போ எனக்கு எதுக்கு உங்க கூட? என் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாமே இருக்கான். கரெக்ட் கரெக்ட். வேணா ஜிம்மி, நான் லூசிஃபர் கூடயே போறேன். டாடா ஜீசஸ். வேண்டாம், போகாத போகாத போகாத. ஜாலி ஜாலி, நான் சண்டே கிளாஸ்க்கு சீக்கிரம் வந்துட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட். ஹாய் ஜிமிக்கி, வெரி குட், ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டியே. சாக்லேட் கிடைக்கும்னு தானே வந்த நீ? இல்லைங்க மிஸ். அப்புறம் பரவாயில்ல, நான் உனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன். என்ன இந்த மிஸ் கஞ்ச பிஸ்னரியா இருக்காங்க? என்ன மொழியே வித்தியாசமா இருக்கு. சரி விடு, நான் உனக்கு கிட்கேட் வாங்கி தரேன். ஹாப்பியா? ஓகே மிஸ். சூப்பர். நான் இன்னைக்கு உனக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் மிஸ் கேக்குறீங்க? சும்மா நீ அலர்ட்டா இருக்கியான்னு பார்த்தேன். சரிங்க மிஸ், நான் ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருக்கேன். டக்குன்னு லெசனுக்கு போலாமா? சூப்பர் ஜிம்கி, நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம். ஓகே மிஸ். பாட்டு போட சொல்லலாமா? ருஃபசனா, பாட்டு போடுங்க. கள்ள சாத்தான் கிட்ட வந்து காதுக்கொரு கதை சொல்லுவான். கள்ள சாத்தான் கிட்ட வந்து காதுக்கொரு கதை சொல்லுவான். கேட்காதே கேட்காதே போராடு, ஆகாததே அவன் கதை நமக்கு. கேட்காதே கேட்காதே போராடு. என்ன ஜிமிக்கி, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, நிப்பாட்ட சொல்ற? மிஸ், நம்ம ஜீசஸ் பிள்ளைங்க தானே, அப்படியே நம்ம சாத்தான் பாட்டு போட்டுருக்கோம். சாத்தான் பாட்டா? ஏய், ஜீசஸ் தான் நம்ம கூட இருக்கிறாரு. சாத்தான் நம்மளை எப்படியாவது அவர்கிட்ட பிரிச்சிடணும்னு ட்ரை பண்ணுறான். அதை பற்றி தானே நம்ம பாடுறோம். அவன் பின்னாடி போகக்கூடாது, போராடணும்னு சொல்லி பாடுறோம். ஓ, இப்போதான் எனக்கு புரியுது. அந்த பாட்டு என்ன சொல்லுச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுதா? சொல்லிக் கொடுக்குறீங்களா?
உன் காதுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கதை சொல்லுவான்ப்பா. கதை சொல்லுவானோ? ஆமா, அப்படியே உன் கண்ணுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மோசமான காட்சி காமிப்பான். காட்சி காமிப்பானா? ஆமா, அப்படியே உன்னை விழுத்துறதுக்கு நேரம் பார்த்து காலுக்கு வலை விரிச்சிருவான். நேரம் பார்த்து காலுக்கு வலை விரிப்பானா? ஆமா ஜிமிக்கி, அதுதான் நம்ம அவனுக்கு எதிரா போராடணும் 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 அப்படியே பாட்டு பாடுறோம். ஓ, போராடணும் போராடணும் ஆமா, போராடணும் 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 போராடணும். இதே நம்ம சொல்லிட்டே போ. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னும் நிறைய படிக்கலாம். ஓகேவா? ஓகே மிஸ். வெரி குட். போராடணும் 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 மிஸ் போராடணும். கடைசில நமக்கு கிட்கேட் வாங்கி கொடுக்காம போயிட்டாங்களே. பாய் ஜிமிக்கி. பை மிஸ். கள்ளசாத்தா கிட்ட வந்து காதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கள்ளசாத்தான் கிட்ட வந்து காதுக்கு ஒரு கதை சொல்லுவான். ஏய் ஜிம்கி, என்ன புதுசா பாட்டெலாம் பாடுற? கள்ள சாத்தானா, கதை சொல்லுவானா? எங்க கத்துக்கிட்ட? என்ன இது புது பாட்டு? இது எனக்கு என் சண்டே ஸ்கூல் மிஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம டிவி மொபைல்லாம் காட்டு பார்ப்போம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயோ, என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தான். ஜாலியாக இருந்தது. டோரிமான் பார்த்தேன், ஷின்சான் பார்த்தேன், அப்புறம் சோட்டா பீம் பார்த்தேன். டிவியில், மொபைலில் ரீல்ஸ் பார்த்தேன், ஷார்ட்ஸ் பார்த்தேன், ஃப்ரீ ஃபயரில் டிஷும் 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 எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டேன். ஜாலியாக இருந்தது. ஜாலியாக தானே இருந்தது. அதில் என்ன இப்போது? அது இந்த மாதிரி தான் பண்ணி நம்ம காலுக்கு வலை விரிச்சு நம்மளே மாட்ட வச்சிருவானா. நான்லாம் மாட்ட மாட்டேன். போராடுவேன் 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 போராடுவேன். ஐயோ, இந்த சிமிக்கி வேற இப்படி சொல்லிட்டு போயிடுச்சே. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்னை நல்லா ஏமாத்தி வலை விரிச்சிட்டானா? அவன் விரிச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டேனா? சச்சோ, என்னாச்சு ஜிம்மி? ஜீசஸ், நீங்கள் வரும்பொழுது என்கிட்ட லூசிஃபர்னு ஒருத்தன் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்தேன்ல. ஆமாம். அவன் என்கிட்ட போயா தப்பு தப்பாக சொல்லி என்னை எல்லாம் தப்பு பண்ண வச்சுட்டான் ஜீசஸ். அச்சோ, சரி, அவன் உலகத்துக்கு மட்டும்தான் அதிபதி. ஆனால் அது சீக்கிரமாக அழிஞ்சிரும். உலகம் எல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சிரும், ஓகேவா? ஆனால் தப்பு பண்ணுறவங்கெல்லாம் ஹெல்லுக்கு போயிடுவாங்க, தெரியுமா? உலகம் அழிச்சிடுமா? ஆமாம். ஹெல்லா? ஆமாம். உலகம் ஓகே, அது என்ன புதுசாக ஹெல்லுன்னு சொல்கிறீங்க? அங்கே தப்பு பண்ணுறவங்க எல்லாம் போயிடுவாங்க. அங்கே நெருப்பாக இருக்கும், புழுவெல்லாம் இருக்கும். அங்கே வந்து எப்போவுமே அழுந்துகிட்டே தான் இருப்பாங்களாம்மா. அப்புறம் கஷ்டத்துலேயே தான் இருப்பாங்களாம்மா. ஐயோ, அப்போ நான் தப்பு பண்ணிட்டு ஹெல்லுக்கு தான் போகிறேன். யாருமே அழுகாத. உனக்காக தான் நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டேன். அதனால ஃபீல் பண்ணாத. நீ என்னை நம்பி மட்டும் வா. நான் உன்னை ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னது, ஹெவனா? ஆமாம். உலகம் சொன்னீங்க, ஓகே. நரகம் சொன்னீங்க, நான் அங்கே தான் போகிறேன். நினச்சாலே கஷ்டமா இருக்கு. இல்லை, புதுசா ஹெவன் வேற சொல்றீங்க. ஹெவன்னா என்ன ஜீசஸ்? ஹெவன்னா அங்கே ஃபுல்லாக டைமண்ட்ஸு, எமரால்ஸு, ரூபீஸு, ஜாஸ்பர்ஸ் எல்லாம் இருக்கும், தெரியுமா? அங்கே ஃபுல்லாக பேலஸ் மாதிரி இருக்கும். கிறிஸ்டல் கிளியரில் வந்து வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். 12 months ஃப்ரூட்ஸ் கொடுக்குற ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், தெரியுமா? அங்கே இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, தெரியுமா? இன்னும் ஸ்பெஷலா? ஆமாம். என்ன? சொல்லுங்க, கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. அங்கே சன்னும் மூணும் இருக்காது. இதுதான் ஸ்பெஷலா? சன் இல்லாமல் மூணு இல்லாமல் இருட்டாயிருமே. இல்லை, அங்கே ஆண்டவரே சன் மாதிரி மூன் மாதிரி இருப்பாங்களாமா. அப்படியா? ஆமாம். ஐயோ, எனக்கு ஆசையா இருக்கே. ஹெவன் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனால் என்ன பண்ணி தொலைக்கிறது? எனக்கு இந்த உலகத்தின் அதிபதி தப்பு பண்ண வச்சு இப்போ நான் நரகத்துக்கு தான் போக போகிறேன். இல்லை, நீ போக மாட்ட. உனக்காக தானே நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டேன்.
அப்போ நீ என்னை நம்பி மட்டும் வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அப்போ நான் நரகத்துக்கு போக மாட்டேன்ல? போக மாட்டேன். என்னை காப்பாற்றிடுவீங்கல்ல நீங்கள்? காப்பாற்றிடுவேன். ஓகே, அப்போ நான் உங்க கூடவே வந்துடுறேன். என்னை எப்படியாச்சும் ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிருங்க ஜீசஸ். ஓகே. ஜிம்மி போகாத, நீ ஏன் அடிமை? வேண்டாம். வந்துட்டியா லூசிஃபர்? நீ உலகத்தின் அதிபதின்னு சொல்லி என்னை ஏமாத்தி என்னை எவ்வளோ தப்பு பண்ண வச்சுட்ட. டேய் நீ அடிமைடா, நான் உலகத்தின் அதிபதி, நீ ஏன் கூட தான் இருக்கணும். நீ உலகத்தின் அதிபதி இல்லை, நீ சரியான சதிபதி. நீ எனக்கு வேண்டாம், போ. நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் ஜீசஸ் பின்னாடி போறேன். டாடா பாய். வா போலாம். ஜீசஸ் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்ககிட்ட வந்து நான் லூசிஃபர், நான் உலகத்தின் அதிபதி, என் பின்னாடி வாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு போகாதீங்க. அவன் சரியான சதிபதி. உங்களை ஏமாற்றி எல்லா தப்பையும் பண்ண வச்சு நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவானா. அந்த ஹெல்லில் நெருப்பாக இருக்குமா. தயவு செஞ்சு அவன் கூட போயிடாதீங்க. ஆனால் ஜீசஸ் ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போவாராம். தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு ஜீசஸ் கிட்ட ஓடி போயிருங்க. ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போவார். நானும் ஹெவனில் போய் ஜாலியாக இருக்க போகிறேனே.